அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதுதான் இது பத்திரிகையில் பெரிசாக வெளியே வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் குரல் எழுப்பிய பின்பு மெதுவாக முதலமைச்சர் அவர்கள் லாக்அப் மரணங்கள் நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாது. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குற்றங்களில் ஈடுபட்டிருந்தால் அவை முற்றிலுமாக மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு சிவகங்கை பிரச்சனையும் ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. காவலாளியின் உயிர் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் விசாரணைக்கு மட்டுமே எடுத்து சென்று இது மிக மிக வேதனை அளிக்கக்கூடியது. இங்கே பெண்களின் மானம் மலிவாகி போய்விட்டது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த சிவகங்கை அந்த தம்பி காவலாளி கொலையுண்டது மிக மிக அதிர்வலைகளை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்னால் அண்ணன் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சாத்தான்குளத்துல நடந்த அந்த லாக்அப் மரணத்திற்கு தமிழகம் முழுவதும் அதை ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு பிரச்சனையாக எடுத்து சென்று லாக்அப் மரணங்கள் ஒரு மரணம் இருந்தால் கூட அதை நம்மால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு வீட்டிற்கு சென்று இதை முன்னிறுத்தி இதையெல்லாம் செய்தவர்கள் இந்த 25 லாக்அப் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சிவகங்கையில் நடந்திருக்கின்றது அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. சென்று அங்கே உள்ள சில காவலாளிகள் அவரை துன்புறுத்திய இடங்களை சென்று பார்த்திருக்கும் அளவிற்கு இது மனவேதனை அளிக்கிறது. தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் கணிக்க முடியவில்லை. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதுதான் இது பத்திரிகையில் பெரிசாக வெளியே வந்து எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் குரல் எழுப்பிய பின்பு மெதுவாக முதலமைச்சர் அவர்கள் லாக்அப் மரணங்கள் நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாது, 5 போலீஸ்காரர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறீர்கள், அவர்கள் மீது என்ன நடவடிக்கை? இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்த விசாரணை கைதிகள் மரணத்தில் யாரும் கைது செய்யப்படவில்லை, எந்த பெரிய விசாரணையும் நடைபெறவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குற்றங்களில் ஈடுபட்டிருந்தால் அவை முற்றிலுமாக மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு சிவகங்கை பிரச்சனையும் ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் பரிதவிப்பதை பார்க்கும்போது நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அதனால் இன்னைக்கு காலையில பேப்பரை திறந்தீங்கன்னா ஒரு வியாபாரியை கூட்டிட்டு போய் விரல வெட்டியிருக்காங்க, கழுத்தை வெட்டியிருக்காங்க, ஒரு பெட்ரோல் பங்க் அதிகாரியை கொலை செஞ்சிருக்காங்க. பத்திரிகை திறந்தாலே செய்திகள் என்றால் கொலை செய்திகளாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. அதனால தம்பி உதயநிதி சொல்லியிருக்கிறாரு, புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் திராவிட மாடல் சிறந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம். திராவிட மாடல் என்றது வார்த்தை ஜாலம் அல்ல, அவங்க சொல்றாங்க வார்த்தை ஜாலம் அல்ல, புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் திராவிட மாடலின் வெற்றியை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாங்களும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். புள்ளி விவரங்களின் அடிப்படையில், பத்திரிகைகளில் வரும் விவரங்களின் அடிப்படையில், மக்கள் படும் பாட்டின் அடிப்படையில் இங்கே ஏழைகளின் மனித உயிர் அவ்வளவு மலிவாக போய்விட்டது. ஒரு காவலாளியின் உயிர் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் விசாரணைக்கு மட்டுமே எடுத்து சென்று இது மிக மிக வேதனை அளிக்கக்கூடியது. இங்கே பெண்களின் மானம் மலிவாகி போய்விட்டது, ஏழைகளின் உயிர் மலிவாகி போய்விட்டது. இதுதான் இந்த திராவிட மாடலின் மிக வேதனையான ஒரு வெளிப்பாடு என்பதை நான் மிக வேதனையாக தெரிவித்துக் கொள்வேன். Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.